அருளாளர் சீசர் தேபஸ் 1544 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இவர் பல ஆண்டுகள் ஒரு அரசனின் படையில் சேர்ந்து திடீரென்று ஓவிங்காஸ் என்ற தீவிர நோயால் பாதிக்கப்பட்டதால் 3 ஆண்டுகள் வரை போரில் பங்கேற்கக்கூடாது என்றும் முழுமையான ஓய்வு எடுக்க வேண்டும் என்றும் இராணுவ படை அதிகாரி உத்தரவிட்டார். இந்த 3 ஆண்டுகளில் போரில் மக்களை கொன்று குவித்ததை நினைத்து சீசர் பஸ் மிகவும் வேதனைப்பட்டார். இப்பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய பல பக்தி முயற்சிகளை மேற்கொண்டார். தன் வாழ்வின் பாதையை மாற்றியமைத்தார். தான் வைத்திருந்த பணத்தை கொண்டு ஏழைகள் பலருக்கு உதவினார். பலரின் நோய்களை குணமாக்க பணம் செலவழித்தார். பின் தன் சொந்த ஊர் திரும்பி ஆசைகளை விருத்து குருமடத்தில் சேர்ந்து 1582 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். குருவான பிறகு மறையுரை ஆற்றுவதிலும் மறைக்கல்வி போதிப்பதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டார். குருமட மாணவர்கள் இறையில் படிக்க பாரிஸில் இறையியல் கல்லூரி ஒன்றை நிறுவினார். அக்கல்லூரியில் படித்த சில மாணவர்களை கொண்டு மதசார்பற்ற கிறிஸ்தவ குருக்கள் என்ற சபையை நிறுவினார். பின்னர் பெண்களுக்காகவும் கிறிஸ்தவர்களின் மகள்கள் என்ற சபையை நிறுவப்பட்டது. இச்சபை சில வருடங்கள் கழித்து உருஸ்லின்ஸ் என்று பெயர் மாற்றம் பெற்று இன்று வரை இயங்கி வருகின்றது.